ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ again இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் தான் வந்து மார்க்கெட் போட்டிருக்கு. ஸோ நேற்று வந்து நமக்கு ஒரு இன்டிசிஷன் கேண்டில் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் மாதிரி ஒரு பேரிஷ் கேண்டில். ஸோ நம்ம வந்து இப்போ பேரிஷ் மார்க்கெட்டில் என்டர் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சாலிடான செல்லிங் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பையிங் மூமெண்டமே இல்லை. சொல்ல போனால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சரி எந்த செக்டருமே இன்னைக்கு வந்து கிரீன்ல இல்லை. ஸோ எல்லா செக்டருமே வந்து இன்னைக்கு ரெட்ல முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு ரிசெஷன் வருதா இல்லை நம்ம வந்து பேர் மார்க்கெட்ல என்டர் ஆகிறோமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஒரு இண்டிசிஷன் கேண்டில் போட்டுச்சு. அது கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து ரெட் கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ்ல வந்து வச்சிருக்காங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டியில். ஸோ இது கொஞ்சம் ஒரியா இருக்கிற ஒரு பார்ட் தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு புல்லிஷ்ல இருந்தோம். ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் லாஸ்ட் வீக் ஃபுல்லா. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன். பட் இங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிளியரா டவுன் ட்ரெண்ட்ல வர மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் நமக்கு வந்து இன்னொரு 2 3 நாள் இருக்கு இல்லையா? பட் இருந்தாலும் ஸோ ஏஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு பையர்ஸ்க்கு வந்து சாதகமா கிடையாது. ஸோ நேற்று நம்ம 2 பொசிஷன் வச்சிருந்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எதிர்பார்த்தது வேற, பட் நடந்தது வேற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4%க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக ஒரு 25,000 லாஸ். இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1000 ப்ராஃபிட்ல இருக்கு. பட் நான் இன்னுமே எதையுமே புக் பண்ணல. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கும் புக் பண்ணல. நான் வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸும் புக் பண்ணல. ஸோ அதை பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னாச்சுன்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து இன்ட்ராடே எடுக்கல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டாக்லயே வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ நான் வந்து இன்ட்ராடே எடுக்கல. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தா அதுக்கு தனியாக வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ப்ளஸ் வந்து ரிஸ்க் தனியாக மேனேஜ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து நெகட்டிவ்ல இருக்கிறனால ஸோ எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வேலையை பார்த்தேன். ஸோ நம்ம எப்பவுமே சொல்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக்ல வந்து ட்ரேட் பண்ணும்போது ஹெஜிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஹெஜிங் பண்ணல நேற்று. நான் என்ன பண்ணியிருந்தேன், ரீசன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஸ்ட்ராங் கேண்டிலாக க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் இன்னைக்கு அதுக்கு எனக்கு ஒரு லெசன் எகெயின். ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனாலும் ஹெஜிங் போடு அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங்கான லெசன். ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 3%க்கு மேலே வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல க்ளோஸ் வச்சிருந்துச்சு. எல்லா பேட்டர்னையும் பிரேக் பண்ணியிருந்துச்சு. நல்ல க்ளோஸ் வச்சிருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4%க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு செம்மையான லெசன். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு தினேஷ்னு ஒருத்தர் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன், ஏன் நண்பா எடுக்கல ஹெஜிங் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரீசன் சொல்லியிருந்தேன். பட் இனிமேல் ஹெட்ஜிங் இல்லாமல் போகக்கூடாதுங்கிறத நான் எவ்வளோ நல்லா க்ளோஸ் ஆனாலும் ஓகே, இனிமேல் நம்ம ஹெட்ஜிங் இல்லாமல் போகக்கூடாது. ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே பொசிஷன் வந்து எங்கே எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓப்பனிங் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் நோட் பண்ணுங்களேன். எங்க இந்த சிபிஆர் சென்ட்ரல் சிபிஆர்ல ஓப்பன் ஆகி அந்த எஸ் ஒன் இருக்கு இல்லையா, எஸ்1க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ எஸ்1க்கு முன்னாடி இந்த டாட்டர் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து நேத்தோட லோ. ஸோ இந்த நேத்தோட லோவையும் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுச்சு. எக்ஸாக்டா இந்த இடத்துல நம்ம என்டர் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்டர் ஆயிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இந்த எஸ்2 வந்து டார்கெட்டாக வச்சிருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல என்டர் ஆயிட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருந்திருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 1:3 உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல என்டர் ஆயிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1:3.55 வந்து நீங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மிஸ் பண்ணும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு ஸ்டாக் வச்சிருக்கோம், வேற ஒரு மணியை வந்து வேற ஒரு இடத்துல போட்டிருக்கோம். பட் அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. பட் நமக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. பட் எனிவே இட் ஹேப்பன் இன் த மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீட்ரேஸ் எடுத்துட்டு இந்த எஸ்1 வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார் கேண்டில். ஸோ இந்த கன்ஃபர்மேஷனை எடுத்து கூட ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் இல்லை, நான் வந்து இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் எடுத்து பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கேண்டில் தான் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்1 கீழே இருக்கு, நேற்று லோக்கு கீழே இருக்கு, ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2050 இஎம்ஐக்கு வந்து கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கு, அதுவும் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போ இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய
ரிஸ்க் ரிவார்டு எங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலுக்கு மேல வச்சுட்டு நம்ம வந்து இந்த அகைன் S1 வந்து டார்கெட்டா வச்சிருக்கலாம். 1:1.5. ஸோ இதுவும் வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்ட் செட்டப் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழ வந்து மார்க்கெட் போயிடுச்சு. ஆக்சுவலா சொல்லப்போனா இங்க பார்த்தீங்கன்னா, இந்த S1, S2க்கு கீழ மார்க்கெட் இன்னைக்கு வந்து போயிடுச்சு. ஸோ S2க்கு கீழ போயிட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாதி தூரத்துல போய் முடிஞ்சிருக்கு. ஸோ பட் இது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பை எய்தர் ஃபில் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பிரேக் டவுன் எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த லெவல வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருந்தோம். ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழ போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா மேல பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழ பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த கேப்பை எய்தர் ஃபில் பண்ணணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டம். பட் அது ரொம்ப ரேர்ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பைரி கொஞ்சம் கன்சல்டேஷன்ல தான் முடியும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லா அகெயின் இந்த ஜெரோதால பெரிய இஷ்யூ அந்த ஓஏ இஷ்யூ. அகெயின் நான் வந்து ஏஞ்சல் புரோக்கிங் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். லெட்ஸ் சி. ஸோ அது வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால இந்த வாரம் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மிஸ் பண்றோமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டில என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரே ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா? பட் அது ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சல்டேஷன்ல தான் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒன்னோட ஒன்று பெட்டருங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் தான் இதுவும். ஓகேங்களா? பட் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சு. ஸோ இதுல நம்ம என்டர் ஆயிருக்கலாம். பட் கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேட் இது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலட்டிலிட்டியும் இல்லை. ஸோ இந்த ரெண்டுமே இல்லை. பட் என்ட்ரா ஆயிருந்தா இங்க ஸ்கால்பிங் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1:1 1:2 3 எதிர்பார்க்க முடியாது. இதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கால்பிங் தான் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கால்பிங் பண்ணியிருக்கலாம். சின்ன ப்ராஃபிட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கன்சல்ட் ஆகி இந்த இஎம்ஐக்குள்ளேயே வந்து உங்களுக்கு சுத்திட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பட் நம்ம நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தரமான 2 இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஸ்கால்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை விட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பெட்டரா இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ல வந்து நமக்கு நாளைக்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம வந்து ஸ்டில் வந்து புல்லிஷ் மார்க்கெட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்படி ரேலி ஆச்சு இல்லையா? ஸோ மார்க்கெட் வந்து இப்படி ரேலி ஆச்சு. ரேலி ஆயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து கன்சாலிடேட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அப்போ நம்ம வந்து நாளைக்கு வந்து எய்தர் இப்படி மூவ் ஆச்சுன்னா ஓகே. ஸோ நம்ம வந்து ஓகே ஸ்டில் வந்து நம்ம புல்லிஷ் மார்க்கெட்ல இருக்கோம். இல்ல கட் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரி பண்ண வேண்டிய கண்டிஷன்ல தான் இருக்கும். ஏன்னா குளோபல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சரியில்லை நிலைமை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இந்த ரெசெஷனை பத்தி நிறைய டாக்கிங் போயிட்டு இருக்கு. ரெசெஷன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக் இருக்கு. ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? பட் ரெசெஷன் வந்தாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம வந்து ரெசெஷன் வந்தாலும் அதுக்கு தகுந்தாப்புல ட்ரேட் பண்ண போறோம். அதுல டவுட் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? பட் இந்த டைம்ல ஸோ ஏன்னா நம்ம வந்து ஒரு டிசிஷன் இல்லாத டைம்ல இருக்கோம். அதாவது புல்லிஷா பியரிஷா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும்போது சடனா ஒரு ரிசெஷன் வந்துச்சுன்னா ஸோ நிறைய பேர் வந்து பணத்தை லூஸ் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் நமக்கு இல்லைன்னா நமக்கு நல்ல சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் இது ஒரு நல்ல பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்களும் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா நமக்கு ஒரு அஹ், நல்ல சைன் தான் அது. ஓகேங்களா? ஸோ அந்த சைனை வந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரைட். ஸோ நம்ம பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இண்டஸ்இன் பேங்கை பார்த்துடலாம். ஸோ பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தரமான சம்பவம் இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமா. இங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேண்டில் பாருங்களேன். ஸோ இந்த கேண்டலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சடன்னு கீழே வந்துட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. எனக்கு தெரியல ஏதாவது நியூஸ் ஈவெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏதாவது இருந்தா நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பட் எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த 1 ஹவர் கேண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடா இருந்தது ஃபர்ஸ்ட் 1 ஹவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டா வந்து வாலட்டிலிட்டி குறைஞ்சிருக்கு. பட் இது வந்து நம்ம பாசிட்டிவ்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. நான் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் தான் போகும்னு கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஏன் க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கேன், என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. ஓகேங்களா? ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்
இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனு கீழே இவ்வளோ நல்ல ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அதில் டவுட்டே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்படி ஒருவேளை அந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா மினிமம் எனக்கு ஒரு 30,000 இல்லை 35,000க்குள்ள லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. பட் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்டம் எனக்கு காமிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பீரிஷாக இருந்திருக்கு பாருங்களேன். எல்லா செக்டாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு, எக்ஸப்ட் மீடியா. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா செக்டாரும் வந்து நெகட்டிவ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா 2.83% வந்து காலி. ஓகே, அப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா வெறும் 0.05% தான் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா ஸ்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு பையர்ஸ் கிட்ட. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம்னு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1,100 வந்து ப்ராஃபிட் இருக்கு, அதில் ஒரு 26,000 லாஸ் இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 25,000 ருபீஸ் வந்து லாஸில் இருக்கு, அன்புக் லாஸ். ஸோ நான் இன்னும் அதை புக் பண்ணலை. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நான் வந்து ஆகஸ்ட் எக்ஸ்பைரி தான் எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.